பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் இயேசு என்கிற ராஜா என்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து ராஜாவா. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்பதை பார்த்தோம். அதே போல் இயேசு மிக அழகாக சொன்னார், ஆம் நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் அப்படிம்பாரு. சரியா? இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த ராஜா. அடுத்தது பார்த்தோம், இயேசு எப்படிப்பட்ட ராஜா? வேதம் அழகா சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே உன் ராஜா எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்கிற ராஜா எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மிக எளிமையாக இன்னொரு அழகான ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜா என்பதை நம்ம பார்ப்போம். வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. யோவான் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. யார் இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் சொன்னார், எதனால் சொன்னார்னு பார்த்துருவோம். யார் இந்த வார்த்தையை சொன்னதுன்னா, நாத்தான்வேல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது ஏற்கனவே நாத்தான்வேல் கிட்ட போய் சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பு சொல்லுவார். ஏன்னா பிலிப்பு, பேதுரு, அந்திரேயா இந்த 3 பேருமே இதற்கு முன்பதாக இயேசுவை கண்டு கொண்டார்கள். நேராயிரம் உள்ளே போகணுன்னா இப்போ அவங்க போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு இது, ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணத்தில் மோசேயை சொல்லியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம், மேசியாவை கண்டோம், அவர் தான் நாசரேத்து ஊரானாகிய இயேசுன்னு சொல்லும்போது இவர் கேட்பாரு, நாசரேத்து ஊர்லேருந்து எப்படி நன்மை வரும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ வா என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு இயேசு கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் இந்த நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வரும்பொழுது இயேசு சொல்லுவார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொல்லுவான், ரபி நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்பதான் அவர் சொல்லுவார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னாலேயே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்பதான் அவர் சொல்லுவார், ரபி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அப்போ சாராம்சம் என்ன? அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு அமைச்சர், முதல் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒருவேளை பிரதம மந்திரி இருக்கிறாங்க. அவர்கள் தான் நமக்கு ராஜா மாதிரி. இப்போ சரியா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டு அரசர்கள் ஒருபோதும் தங்கள் குடிகளுடைய நிலையை அறியாதவர்கள். அதான் உண்மை. சரியா? ஆனால் இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, நம்மை பற்றி நன்றாய் அறிந்தவர். இன்றைக்கு சொல்றேன், இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்டவர்? உங்களை அறிந்தவர். அதனால தான் தாவீது சொல்றாங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்டவர்? உலகத்தில் உள்ள ராஜாக்களை போல் அல்ல. இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற சில ராஜாக்களுக்கு, சில இல்லை எல்லா ராஜாக்களுக்கும் அவங்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனை பற்றியும் தெரியாது. ஆனால் இயேசு என்கிற ராஜாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் தெரியும். இந்த உலகத்தின் கீழ் இருக்கிற, வானத்தின் கீழ் பூமிக்கு மேல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து நன்றாய் அறிந்தவர் யாருன்னா இயேசு என்கிற ராஜா. அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ரபி நீர் என்னை எப்படி அறிவீர்? அப்போ நாத்தான்வேலை நன்றாய் அறிந்தவர் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ இயேசு எப்படிப்பட்ட ராஜா? நாத்தான்வேலை மாத்திரம் நன்றாய் அறிந்தவர் அல்ல, நம்மையும் அவர் நன்றாய் அறிந்தவர். ஒருவேளை நான் இப்படி சொல்லட்டுமா உங்களை பார்த்து, உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய கணவன் கூட உங்களை முழுவதும் அறிந்திருக்க முடியாது. உங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. உங்களை அறிந்தவர் யார் தெரியுமா?
கர்த்தர் மாத்திரமே. ஒரு பக்தன் அழகா பாடுறாரு, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஐயா, நம்மை நன்றாய் அறிந்தவர். அதாவது சொல்றாரு, என் உட்கார்தல் உமக்கு தெரியும், நான் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஐயா, இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்டவர் ஐயா? நம்மை நன்றாய் அறிந்தவர். நம்மை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் நன்றாய் அறிந்த ராஜா இயேசு என்கிற ராஜா. நாத்தான்வேல் அதான் சொல்றாரு, ரபி நீர் என்னை எப்படி அறிவீர்? பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்தேன். அப்பதான் அவர் சொல்லுவாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அப்போ நன்றாய் கவனிங்கள், இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்டவர்? என்னை நன்றாய் அறிந்தவர். என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா யோவான் 10 ஒரு வார்த்தை உண்டு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். எப்படி? அதுவும் இந்த வார்த்தை, நான் என் ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து அவைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை நன்றாய் அறிந்தவர் இயேசு. உங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர் கர்த்தர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ, எதை செய்யணுமோ அப்போ கண்டிப்பாக அதை செய்வார். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நன்றாய் அறிந்த ராஜா கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.